ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ப்ளைன் பிரியாணி குஸ்கா இப்படி எது வேணால் சொல்லலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பாஸ்மதி ரைஸ் இந்த டம்ளரில் வந்து நான் ஒரு டம்ளர் போட்டு ஊற வச்சுக்கிறேன். இது 3 பேர் சாப்பிட்லாம் குவான்டிட்டி. நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா மல்லி எங்கிட்ட இல்லை, இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதும் எங்கள் ஏரியாவில் ஒரு சில விஷயம், கஷ்டமான விஷயம் கேள்விப்பட்டேன். பெற்றவங்க தான் நம்ம பசங்களை பத்திரமா பார்த்துக்கணும். அது நம்மளோட கடமை. நம்ம தான் வந்து குழந்தைங்கள எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்கன்னு கண்காணிச்சிட்டே இருக்கணும். பாவம் பசங்க எங்கள் ஏரியாவில் தான் நடந்திருக்குது. பண்ருட்டி சரௌண்டிங்கில் தான் நடந்திருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்கள். அப்புறம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேக் டு ஃபார்ம். ஒரு குக்கர் வச்சு எண்ணெய், நெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பொரிஞ்சிடும். பொரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதனோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் அஸ் புரட்டாசி மாதத்தில் இந்த ரெசிபி தான் நிறைய ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நான்வெஜ் சாப்பிடாத டைமில் இது அதை ஈக்குவல் பண்ணிவிடும். இப்போ நான் ப்ளைனாக பண்ணுறேன். இது கூட பட்டாணி, உருளைக்கிழங்கு, இல்லைன்னா காலிஃப்ளவர், மஷ்ரூம், அப்புறம் வந்து இப்படி எது வேணால் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்குவேன். டேஸ்ட் நல்லா வரும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கின பிறகு குக் ஆகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கல்லுப்பு போட்டோடனே வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிடும். நல்லா மேஷ் ஆன பிறகு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் இதில் மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து குஸ்காவாகட்டும், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இப்படி எந்த ரெசிபி செஞ்சாலும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நான் 1க்கு 1.25 டம்ளர் அரிசிக்கு தண்ணி வச்சுருக்கேன். அரிசியும் தண்ணியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்மளோட குஸ்கா ரெடி ஆகிடும். ரெடியான பிறகு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு, சாதம் உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் எக் ஆம்லேட் செய்யலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸ் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது பிரியாணியை வந்து ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு ஒரு ரெசிபின்னா அது என்னோடய ப்ளைன் பிரியாணி குஸ்கா தான். அப்புறம் ஆம்லேட் எக்கில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு ஆம்லேட் ரெடி பண்ணி அன்றைக்கி லஞ்சை நாங்கள் இப்படி தான் குஸ்காவோட முடித்தோம். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.